பாராளுமன்றத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் நடந்து கொண்ட விதம் தொடர்பில் கட்சியின் மத்திய செயற்குழுவில் கலந்துரையாடுவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உப தவிசாளர் அமைச்சர் நிமா ஸ்ரீபால டி சில்வா தெரிவிக்கின்றார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை கூறினார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒழுக்கம் தொடர்பிலும் குறிப்பாக அவர்கள் பாராளுமன்றத்தில் நடந்து கொள்ளும் விதம் தொடர்பிலும் நாம் கட்சியின் மத்திய செயற்குழுவில் கலந்துரையாடுகிறோம். இந்த செயற்பாட்டில் ஈடுபடுமாறு நாம் இணைய கட்சிகளிடமும் கேட்டுக் கொள்கிறோம். இதற்கு நாட்டின் வலிமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாதா? முடியும். பாராளுமன்றத்தில் எவராவது ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக அல்லது கத்தியால் குத்தியதாக அல்லது ஆட்கொலை இடம்பெற்றால் அவர்களை பாதுகாக்க முடியாது. மேதினம் மற்றும் கட்சியின் செயற்பாடுகள் தொடர்பில் இங்கு அமைச்சரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிலையான செயற்பாடுகள் தொடர்பில் யாருக்காவது சந்தேகம் இருந்திருந்தால் மேதின கூட்டத்தின் பின்னர் அந்த சந்தேகம் பெரும்பாலும் குறைவடைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். கட்சியின் ஒற்றுமை தொடர்பிலே தற்போது அனைவரும் பேசுகின்றனர். சிலவேளை கட்சிக்குள் பணிப்போர் இடம்பெறுகிறது. அது அரசியலில் வழமையானது. அமைச்சரே, ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதாக கூறப்பட்டுள்ளது. மத்திய செயற்குழு கூடிய பின்னர் அதனை பார்ப்போம். இதனை இரண்டாக பிளவுபடுத்த வேண்டிய தேவை அவர்களுக்கு உள்ளது. அதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மாட்டிக்கொள்வதில்லை. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிக்கும் ஜனாதிபதியின் தரப்பினருக்கும் இடையில் சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக அறிய கிடைத்தது. හැමදේම කියන්න බෑනේ.